ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களோட ஆரணி வதைக்கிறேன். வெல்கம் டு ஆரணி சேனல். நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு விடிய 9 மணிக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கே அறக்க பறக்க விழிக்கிறோம்டா, நாங்கள் எல்லா சகோதரங்களும் சேர்ந்து, என் ஹஸ்பண்ட் சகோதரங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்டில் இருந்து லஞ்ச் டின்னர் எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம். சேர்ந்து சமைச்சு சேர்ந்து சாப்பிட போகிறோம். பிள்ளைகளுக்கும் அது நல்ல விருப்பம். நல்ல எல்லாம் ஹீயரெல்லாம் வெளிக்கிட்டு கொண்டு வெறியினோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கடாகடான்னு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு ஆஸ்திரியான்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் போய் நாங்கள் இறைச்சி இல்லாமல் வேண்டி வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிற அந்த வீடியோ கிளிப்ஸை நான் உங்களுக்கு பயந்து கொள்ள போகிறேன். வாங்க இப்போ என்னோட சேர்ந்து வீடியோக்குள்ளே. ஸோ நாங்கள் எங்களோட மனுஷன்ட அக்காண்ட வீட்டை நாங்கள் இப்போ வந்துட்டோம். எங்களோட வீட்டில் இருந்து இவன் வீடு 20 நிமிஷம் ஓட்டத்தில் இருக்குது. ஹைவேயில் வர்ற தூரம் வேண்டி இருக்கணும். இவன் வீடு நல்ல அழகான வீடு, நல்ல முந்தி வச்சுருந்த ஆக்கள் கிரிகெல்லாம் அந்த ஆக்கள் அவை தங்களோட பேட்டர்ன் படி இந்த வீட்டை கட்டி வச்சுருந்தவன் நல்ல வடிவான செட்டப்பில் இருக்கும். அந்த நடந்து போகிற பாதையில் இருந்து பூக்கண்டுகளில் இருந்து எல்லாமே நல்ல வடிவாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த வீட்டை தான் நாங்கள் இப்போ எங்கட முழு நாளையும் நாங்கள் செலவழிக்க போகிறோம். இது வீட்டின் பின்பக்கம். இப்போ ஹாலிடேயில் இருக்குது. பிள்ளைகள் விரிக்கலாம், பெரியாக்களும் இருக்கிறோம். ஹாலிடேண்டா பிள்ளைகள் எழும்பவே மாட்டினோம். இங்கே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோமெண்டா தட்டவே இல்லை. ஒரு ஆள் உழம்பி பல்லு தட்டவே எல்லாரும் உழம்பி ஜாமியாமன்ட்டு உழம்பி வெளிக்கிட்டு வந்திருக்கிறோம். எல்லா அக்கா, என் ஹஸ்பண்ட் அக்காக்கள பிள்ளை எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பிட்டு உடனே நாங்கள் ஆஸ்திரியான்னு சொல்லி எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு நாடு, எங்களோட சுவிஸே 4 நாடு சேர்ந்த நாடு தான். 4 நாடால் சூழ இருக்கிற நாடு தான் எங்களோட சுவிஸ். அதில் ஒரு நாடு தான் ஆஸ்திரியான்னு சொல்லினா அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக நல்ல சிவப்பு இறைச்சி வேண்டி கொண்டு வாங்க வர போகிறோம். ஏனெண்டா கிலோ ஒரு கிலோ தான் கொண்டு வரலாம். ஒருத்தருக்குன்னு சொல்ல வேண்டாம், 1 கிலோ தான் கொண்டு வரலாம். அப்போ எல்லாரும் போய் ஒவ்வொருத்தருக்கு சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் மட்டும் எல்லாரும் சேர்ந்து கிலோவுக்கு இறைச்சி, ஒரு ஆளுக்கு 1 கிலோ படி எல்லாரும் சேர்ந்து இறைச்சி வேண்டி கொண்டு வந்து அதோட இது சொல்கிறது பெர்லினர் இங்கே சுவிஸில் சொல்லுவேன். ஜெர்மனிலையும் இது ஃபேமஸ், ஆஸ்திரியாவிலையும். ஆஸ்திரியா நினைக்கிறேன் இங்கே ஐரோப்பாவில் இது தெரியும் எல்லாருக்குமே சொல்லி உள்ளுக்க ஜாம் வச்சிருக்கும், கடிக்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ இது 4 மணிக்கும் செய்து வேண்டுறோம். ஏன்னா மத்தியானம் சலாட் உடனேயே நாங்கள் போய் கொத்துரோட்டிக்கு மாக்குலைக்க அத்தான் தொடங்கிட்ட. அவர் எப்படி அந்த நான் முதல் வீடியோ எடுக்கணுமென்றதுக்காக அதுக்குள்ளே தனியாக மா, சீனி, உப்பு இதெல்லாம் போட்டு 1 கிலோவா முதல் அடித்தார். பேருந்து 1 கிலோவா போட்டு அடித்து கொண்டு இருக்கவே நாங்கள் இஞ்சார பிள்ளைகள் தெரிஞ்சானே பிராண்டு உடனே வயிறு சாப்பாடு தாங்க நாங்கள் உடனே பல விதமான சலாட்டு, பூஸ்ட், பன்னீர், அந்த சோளம், கடலை, சீஸ் என்னென்ன இருக்குதோ, அன்னாசி, நல்ல பான் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து எல்லாரும் இருங்கோ முதல் இப்போ மத்தியானம் சலாட்டை சாப்பிடுங்கோ. உங்களுக்கு யம்மி டேஸ்டியான கொத்துரொட்டி கிடைக்கும். இப்போ சத்தம் போடாமல் நல்ல பிள்ளையெல்லாம் சாப்பிடுங்கோண்டா எல்லாருமே சேர்ந்துண்டா என்னண்டானே குடிக்கவும் ரெடி, சாப்பிடவும் ரெடி. கொஞ்சம் நேரம் பிளா பண்ணி ஒவ்வொரு புதினங்களை கதைச்சிட்டு உடனே நாங்கள் வெங்காயம் வெட்ட தொடங்கிட்டோம். கொத்து ரொட்டிக்கேண்டா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்க மட்டும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவினோம். உடனே எங்களோட அத்தான் அவர் கொத்து ரொட்டி மேலே வைக்க கிச்சன் மாதிரி செய்தே வச்சிருக்கிறார். நாங்கள் கொத்து ரொட்டி எங்களுக்கு வேணும். அதால் மேலே கீழே எல்லாம் வீசி அப்படி செய்கிற கஷ்டம் தானே கிச்சனுக்குள்ள. மேலே உடனே நான் கொத்து ரொட்டியில் ரொட்டியை சுடவே 2 ரொட்டி நான் மேலே ஹெல்ப் பண்ண போனான். வீடியோ எடுக்க போக ஹெல்ப்பும் பண்ணி வீடியோ எடுத்தது. அவர் எல்லாம் மேலே குழைச்சிட்டு 2 மணித்தியாலம் தான் விட்டவர். 2 மணித்தியாலம் விட்ட உடனே நல்ல ரொட்டி நல்ல சாஃப்டாக நல்ல இதாக வந்துட்டு அவர் தட்டி போட நான் திருப்பி ஒரு கொஞ்சம் என் வாய்க்குள்ளையும் போய் கொண்டிருந்துச்சு.
அடுத்து நாங்கள் ஊரே போய் நாங்கள் வேண்டி கொண்டு வந்த இறைச்சியை நாங்கள் கறி வைக்கிறோம். அதுவும் பரோட்டா மாஸ்டர் தான் இறைச்சி கறி வைக்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். நல்லா அவர் என்னென்ன சொல்லுறாரோ நாங்கள் இல்லைன்னா எண்ணெயை அனுப்போம். மற்றது வடிவாக சாப்பிடுவோம். நல்லா கண்களாக எல்லாரும் சேர்ந்து நிற்போம். அந்த அளவு தான். மற்றபடி அவர் தான் பரோட்டா செய்வார். இறைச்சி கறியும் அவர் தான் செய்வார். நாங்கள் பார்க்குறோம். அதாவது ஹெல்ப் பண்ணுறது. இதில் நாங்கள் இறைச்சி எல்லோரும் சேர்ந்து போய் வேண்டி வந்தது. அது நான் ஏன் சொல்கிறேன்னா 1 கிலோ தான் கொண்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் போர்டரால் 1 கிலோ கொண்டு வரலாம். அதனால தான் நாங்கள் குடும்ப சகிதம் நாங்கள் 12 பேர் போய் குடும்ப சகிதமாக போய் 12 நாங்கள் பயம் இல்லாமல் இறைச்சிகள் எல்லாமே இங்கே இப்போ சலாமி கொண்டு வந்தாலும் அது கிலோ தான் இருக்கணும். என்ன இறைச்சி கொண்டு வந்து சிக்கன் ஆக்கெட்ஸ் கொண்டு வந்தாலும் அதுதான் இல்லை. எல்லாமே அதான் இல்லை. அங்கே சுவிஸை விட அங்கே மேலி இறைச்சி அதோட ஆஸ்திரியா எங்களோட வேண்டிய வீட்டில் இருந்து 5 நிமிஷம் அதில் போர்டர் வைக்கிறதா நாங்கள் அங்கே போய் நாங்கள் மீதி கொண்டு வந்து நாங்கள் தேவையான இறைச்சி கறியை நாங்கள் வச்சுனாங்க. இது நாங்கள் இறங்கி போகிற பாதைனா அது விண்ட காற்று அதில் கிளிகள் விண்ட காற்று நீங்கள் பீட்டா விண்ட காற்று அது இந்த வீடு அந்த வீட்டுக்கு மச்சான் மேர் எல்லோரும் சேர்ந்து பக்கத்துலேயே ஒரு கடல் ஒன்று இருக்குது. அந்த கடல் என்ன பெருங்கடலோட தொடர்பான ஏரியை தான் எங்களோட ஊரில் சொல்லுவினா. இது பெருங்கடலோட தொடராத ஒரு கடல் இருக்குது. ஆனால் பெரிய கடல், கப்பல் பெரிய ஆள் கடல். அவை எல்லாம் ஸ்விம் பண்ண போகிறோம்னு சொல்லி அவை எல்லாரும் சேர்ந்து வெளிக்கிட்டுட்டினா. இது எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. அதால் நான் டக்குன்னு வீடியோ எடுத்தேன். அந்த தண்ணி தோட்டத்துக்கு தண்ணி கொழி வச்சிருக்கிறேன். தண்ணி இப்போ ஹாலிடேக்கெல்லாம் போயேக்கா தேவையான தண்ணியை இழுக்கும். அதெல்லாம் இந்த கிளிப்பை டக்குன்னு வீடியோ எடுத்தது. தண்ணியை சேர்த்து வச்சிருக்கிறேன். தக்காளி செடிக்கு நல்ல ஒரு ஐடியா. நான் அதால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். தண்ணியை ஃபுல்லாகி போட்டு கவிட்டு விட்டுருக்கிறேன். அப்போ நிலம் காஞ்ச உடனே அந்த தண்ணி இழுத்து நல்ல ஒரு ஐடியா இது. எங்களோட குட்டிகள் எல்லாரும் சேர்ந்து ஸ்விம் பண்ண போயினோம். போராக்களை பாருங்கோ எல்லாரும் சேர்ந்தண்டா காலமை விடிய எழும்பவும் ரெடி, இரவு போய் 1 மணிக்கு படுக்கவும் ரெடி. தனியாண்டா ஒரு வேலை செய்யலை. எல்லோரும் சேர்ந்தண்டா அவ்வளவு சந்தோஷம். இப்படியான சந்தோஷமான தருணங்களை பிள்ளைகளுக்கு உருவாகி கொடுக்கணும். அந்த தருணங்களை எப்போதும் என் மனசில் அழியாத பசுமையான நினைவுகளாக வைக்கிருக்கும். சேர்ந்து ஒரு விஷயம் விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நாங்கள் சமைச்சதுமே எங்களுக்கு நல்ல நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாண்டைக்கு நாளாக இருந்தது. இப்போ இறைச்சி கறி வைக்கிறதுக்கு தேவையான தூள் இறைச்சி எல்லாம் போட்டு இறைச்சி கறியை நான் விலாவாரியாக நான் உங்களுக்கு போடையில் இறைச்சி கறி நார்மலாக வைக்கிற மாதிரி கண்ணேரம் அவிய விடக்கூடாது. அவிய விடாமல் அந்த ஒரு டெக்னிக்காக பார்த்து அதை எடுக்கணும். இப்போ எங்களோட சமையல் முடிஞ்சுது. இப்போ கொத்து ரொட்டிக்கு கீழே ஒரு ஆக்கள் ஒரு குரூப் ரொட்டி செய்து கொடுக்க ரொட்டியை எல்லாம் வெட்டி போட்டினோம். என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் அக்காக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வெட்டி வெங்காயம் எல்லாம் வெட்டி அலுவலெல்லாம் முடிஞ்சது. இப்போ கடை இப்போ கிட்டக்கிட்டு பெரிய சத்தமாக இப்போ கொத்து ரொட்டி. இப்போ நாங்கள் எங்களோட ஊரிலேயே கொத்து ரொட்டிக்காக கடை தூத்து போயிடும். அப்படி பெரிய சத்தத்தோடு எங்களுக்கு நல்ல டேஸ்டான ஒரு கொத்து ரொட்டி ரெடியாக இருந்தது. ரெடியாக செய்து எங்களுக்கு தந்தது. அதுக்கெல்லாம் ஒரு மனம் வேணும், ஒரு தியாகம் வேணும், ஒரு அன்பு வேணும். அது இருந்தால் தான் என்னதான் இதில் இருந்தாலும் அந்த ஒரு அன்பு இருந்தால் தான் அந்த அப்படி செய்து இதை ராசியாக தெருவேன். இது இப்படி செய்யலாம், இது இப்படி செய்து நான் இது இப்படி சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அன்பு தான் எல்லாரையும் வந்து தாங்கி கூட்டி செல்லுறது. அதால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உறவுகள் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம். அதுவும் இந்த நாட்களில் எல்லோரும் வேலைன்னு சொல்லி ஹாலிடே எல்லாம் முடிஞ்சதுன்னா சரி எல்லோரும் வேலையும் தங்களோட வேலையை பார்த்து கொண்டு போகிறோம். லீவு நாட்களில் நாங்கள் இப்படி எங்களோட நாட்களை கழித்தது, அந்த கழித்த வீடியோக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொண்டது எனக்கு சரியான சந்தோஷம். இப்போ பாருங்கோ ஆக்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பாட்டுக்கு விழுந்து போயிருக்கணும். அவ்வளவு முதல் உரைப்பு இல்லாமல் கொஞ்சம் அளவான உரைப்போடு வாங்கி போட்டது.
எல்லாரும் ஸ்ட்ரீம் பண்ணி வந்தால் நார்மலாகவே பசிக்கும். என்னடா மத்தியானம் சலாட் சாப்பிட்டது, இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிட்டு வர அவங்க வந்திருக்கிறாங்க பொடியல் எல்லாரும். அதுக்கு எப்படி பசிக்கும் அவர் பார்த்து பார்த்து உரைப்பில்லாமல் அதுக்கேற்ற மாதிரி இதம் பதமாக போட்டு கொடுக்குறதுல நம்பர் 1 அவர் தான். போட்டெல்லாம் கொடுத்தா பிறகு செகண்ட் ட்ரிப் தான் நாங்கள் பெரியாக்கள் இருந்து சாப்பிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்புகிறேன் இந்த டேஸ்டான யம்மியான வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன சேனல் என்ன